ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 38 சைஸ் உங்களுக்கு ஏன் கட்டிங் சொல்லி கொடுக்க போகிறேன். ஹேண்ட் லென்த் 7 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 17 இன்ச்சு, ஹேண்ட் ப்ராட் 14 இன்ச்சுங்க. பாருங்கள், இந்த அளவில் இப்போது ஒரு ஹேண்ட் கட்டிங் போட போகிறோம். பாருங்கள், கீழ்ப்பக்கம் எம்மிங் பண்ணுற சைடு அது ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதோடைய லென்த் 7 இன்ச்சுன்னு சொல்லியிருக்கேன். இந்த 7 இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. பாருங்க, 7.5 இன்ச்சுக்கு கீழ்ப்பக்கமும் மார்க் பண்ணி அதை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுருங்க. பாருங்க, நீங்க தம்ப்லைன்ல பார்த்து வந்திருப்பீங்க, 2 கிராஸ் கோடுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ பாருங்க, மேல் பக்கத்துல இருந்து இந்த உயரத்தில் 4 இன்ச் மார்க் பண்ணுங்க, அகலத்தில் 8 இன்ச் மார்க் பண்ணுங்க. சரிங்களா? இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளியில் அங்கே ஒரு ப்ளஸ் மார்க் போடுங்க. அந்த ப்ளஸ் மார்க்ல இருந்து மேலே எண்டில் இருந்து நம்ம 7.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே எண்டில் இருந்து ஒரு கிராஸ் கோடு போடுங்க. அப்புறம் பாருங்க, மேல் பக்கம் அந்த 7.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்க. இங்கு கீழ்ப்பக்கம் ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இந்த மேல் பக்கம் 1 இன்ச் மார்க் பண்ணதையும் கீழ்ப்பக்கம் அரை இன்ச்சு மார்க் பண்ணதையும் அப்படியே ஸ்ட்ரெயிட் கோடு போடுங்க. ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கிராஸ் கோடு கிடைக்குங்க. இப்போ பாருங்க, இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு 17 இன்ச்சு சொல்லியிருக்கேங்க. அதை 2 டிவைட் பண்ணானா 8.5 இன்ச் வருதுங்க. 8.5 இன்ச்சு கூட ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 8.25க்கு இங்கே மார்க் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஏன் சுற்றளவு எவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு 14 இன்ச்சு ஏன் சுற்றளவு வருதுங்க. இந்த 14 இன்ச்சை நம்ம 2 டிவைட் பண்ணானா 7.5 இன்ச்சு வருங்க. 7.5 இன்ச்சை 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 8.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. சரிங்களா? இது 2 கோடையும் இணைச்சிருங்க. இந்த 1.5 இன்ச் சீம் அலவன்ஸுங்க. 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுருக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம 8.25 வந்துச்சு இல்லைங்களா, இப்போ இதோடைய அகலம் 8.25 வந்துச்சு இல்லைங்களா, இந்த 8.25 2 டிவைட் பண்ணுங்க, 4.3 வருங்க. சரிங்களா? 2 டிவைட் பண்ணானா 4.3 வருங்க. 4.3ல் ஒரு சென்டராக மார்க் பண்ணிடுங்க. இப்போ சென்டராக மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம போட்ட மாதிரி அப்படியே 1/4 இன்ச்சு உள்ளே போய் 1/4 இன்ச்சு அப்படியே வெளியே வாங்க. எவ்வளோ அழகாக உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்குது பாருங்கள், ஏன் ஷேப் கிடைக்குது. இதை இப்போது கட் பண்ணிடுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ஷேப் வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே உள்ளே போங்க, ஒரு 1/4 இன்ச்சு வெளியே வாங்க. உங்களுக்கு ஏன் கட்டிங் ஷேப் பக்காவாக நம்மளுக்கு கிடச்சிருங்க. பாருங்கள், மேல் பக்கத்தில் ஒரு சக்கா போட்டுருங்க. கீழே இங்கேயும் தையல் வர்ற இடத்துல ஒரு சக்கா போட்டுருங்க. அப்புறம் இது எம்மிங்காக மடிக்கிற இடத்துலையும் ஒரு சக்கா போட்டுருங்க. அர்க்காத்தென்னு சொல்லுவோம், சக்கான்றது அர்க்காத்தன்னு, ரெண்டும் ஒன்று தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இது எதுக்காகனா நாம் நம்ம உள்பக்கம் குடச்சி வெட்டுவோம் இல்லைங்களா, குடச்சி வெட்டுறதுக்கு ஒரு சிம்பிள் வழிங்க இது. சரிங்களா? பாருங்கள், மேலே அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ண இடத்துல அப்படியே அரை இன்ச்சுக்காக மடித்து விடுங்க. அந்த கோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மடித்து விடுங்க. அப்படியே மடிச்சுட்டு அப்படியே கீழே வச்சு பாருங்கள், உள்பக்கம் அந்த அளவு நம்மளுக்கு தெரியுங்க. பாருங்கள், நம்ம உள்பக்கம் அந்த சார்ட் நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், அது கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். அந்த நீட்டிகிட்டு இருக்கிறத மட்டும் எவ்வளோ நீட்டிகிட்டு இருக்கோ பாருங்கள், அதே அளவுக்கு பாருங்கள் அப்படியே
கட் பண்ணி எடுத்துருங்க. மேல் பக்கம் வந்து கரெக்டாக அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் கொடுங்க. அப்படியே ரவுண்ட் கொடுத்து அப்படியே குடச்சி கட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. எவ்வளோ அழகாக கிடைக்கிது பாருங்கள். ஒரு மீன் ஷேப்பில் கிடைக்குங்க. சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா? பக்காவாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்க. இன்னும் அழகாக உங்களுக்கு வந்து ஷேப் கிடைக்கும். பார்த்தீங்களா? மேல் பக்கம் ரவுண்ட் எப்படி அழகாக கிடைச்சிருக்கு பாருங்கள். சரிங்களா? இப்போது இந்த அளவுகள் எல்லாம் நாம் வந்து நோட் பண்ணி எழுதிடலாங்க. ஒவ்வொரு அளவுகளையும் நோட் பண்ணி எழுதிருங்க. பாருங்கள் 7 + ½ = 7.5ங்க. அப்புறம் பாருங்கள் இது 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த அகலத்தில் 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நோட் பண்ணி அங்கே எழுதிருங்க. அகலத்தில் 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோங்க. இது வந்து எந்த அளவு ஜாக்கெட் ஆனாலும் இதே மெத்தேடு தாங்க. சரிங்களா? இதே மெத்தேடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது அடிக்கை நீளம் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அடிக்கை நீளம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க. சரிங்களா? பாருங்கள் எல்லா மார்க்குகளையும் எழுதிருங்க. பாருங்க மக்களே, நம்முடைய சேனலில் வந்து நீங்கள் வந்து பார்த்தானா பேட்டர்ன் கட்டிங் மட்டும் இல்லைங்க, ஜாக்கெட் கட்டிங்கு, ஷர்ட்டு கட்டிங்கு, சுடிதார் கட்டிங்கு, பேண்ட் கட்டிங்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ண உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேங்க. பாருங்கள் அப்படியே வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு பேட்டர்ன் கட்டிங் வந்து போட்டிருக்குங்க. நீங்கள் போய் நம்ம லிங்கில் போய் பாருங்கள். ஓகே மக்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைச்சிருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க மக்களே. நன்றி கூறி விடைபெறுபவர் NSR டைலர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே மக்களே, நன்றி மக்களே, நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.